மாடர்ன் மெடிசனோட தந்தை வந்து ஹிப்போக்ரட்ஸ் தான். ஏன் வந்து ஹிப்போக்ரட்ஸ்னா, அவர் எதுவும் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு முன்றைய காலத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள், அவர்களுக்கு பரிகாரத்துக்கு பிரீஸ்ட் வேணும், அந்தந்த தெய்வங்கள் வேணும் அப்படின்ற காலகட்டத்தில், இது ஐரோப்பாவிலே இருந்த காலகட்டத்தில் தாண்டி அவர் வந்து தான் ஃபஸ்ட்டு டிசீஸ் அப்படின்ற ஒரு நோய் அப்படின்ற ஒன்று வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட், பாடிக்கு உள்ளே இருக்கும், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், இது ரெண்டுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், இது ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குது, இது இன்ட்ராக்ட் பண்ணுது, அதில் நடக்கிற பரிமாண விளைவு தான் நோய், டிசீஸ் அப்படின்றத ஒரு சயின்டிஃபிக் தத்துவத்தை ரொம்ப பேசிக்காக சொன்னார். இப்போ அந்த தத்துவத்தில் முதல் பகுதி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம 2 ரிசர்ச்சர்ஸ் வந்து எனக்கு புரியாத லாங்குவேஜஸ் எல்லாமே பேசிட்டாங்க. எனக்கு நிறையா இது வந்து ரொம்ப ஒரு ஆல்ஃபாபீட்டா மாதிரி இருந்தது. பட் அது வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்படி பாதிக்க போகுது அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதில் ஏன் வந்து கிட்னிக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்றதுக்கு நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக கிட்னினா நம்ம யூஸ்வலாக அந்த ஆட்டுக்கடையெல்லாம் பார்த்துருப்போம், அது ஒரு பீன் ஷேப்பில் இருக்கும், அதுதான் நம்ம பார்த்துருப்போம். பட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட், இது பேர் நெஃப்ரான். ஒரு சாதாரண மனித உடலில் இது வந்து ஒரு கிட்னியில் 1 lakh to few lakhs இருக்கும். ஸோ இந்த நெஃப்ரானோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெஃப்ரானில் 2 பகுதி இருக்குது. ஒரு ஹெட் மாதிரி ஒரு பகுதி இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய டெயில் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு சணல் உருண்டையை பார்த்துருப்பீங்க. அந்த சணல் உருண்டை வந்து யூஸ்வலாக வந்து சணல் சணலுக்குள்ளே ஒரு லியூமன் இருக்க மாதிரி, அது ஒரு டியூப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதை சுற்றி உருண்டையாக்குனா ஒரு எண்டு இந்த எண்டு வரும், இன்னொரு எண்டு அந்த எண்டு வரும், அதுதான் அது பேர் குளோமரலஸ். ஏன் அது உருண்டையாக அப்படி சணல் மாதிரி இருக்குன்னா, அப்போ தான் அது பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உயிரினம் வந்து தோன்றிய காலத்தில் ஃபஸ்ட்டு சீ வாட்டரில் இருந்தது, அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் லேண்டுக்கு வந்துச்சு. இதுதான் உயிரினத்தின் பரிணாம வளர்ச்சி. ஸோ வந்து நமக்கு உயிரினத்தின் பரிணாம வளர்ச்சினாவே டார்வின் தான் ஞாபகம் வருவார். பட் ஆனால் வந்து அதுக்கு ஈக்குவலாக பேசப்படக்கூடியவர் வந்து ஹோமர் ஸ்மித். அவர் வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, சீ வாட்டரில் ஒரு உயிரினம் இருக்கும்போது அது சால்ட்டை நிறையா குடிக்கும், ஸோ சால்ட்டை வெளியே தள்ளணும். அது ஃப்ரெஷ் வாட்டருக்கு வரும்போது வாட்டர் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும், சால்ட்டு கம்மியாக இருக்கும், ஸோ வாட்டரை வெளியே தள்ளணும். 3வது அது லேண்டுக்கு வரும்போது சால்ட்டும் இருக்காது, தண்ணியும் இருக்காது, ரெண்டையும் கன்சர்வ் பண்ணணும். இதுதான் அவர் சொல்கிற தத்துவம். அப்போது நீங்கள் சீ வாட்டர்லேயோ இல்லை ஃப்ரெஷ் வாட்டர்லேயோ இருக்கிற ஒரு உயிரினத்தை அடுத்து அதனுடைய கிட்னியை பார்த்தீங்கன்னா, இந்த தலை மட்டும்தான் இருக்கும். என்ன இதுனா, அது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை ரிலீஸ் பண்ணிடும், எக்ஸஸ் வாட்டரை ரிலீஸ் பண்ணிடும், எக்ஸஸ் சால்ட்டை ரிலீஸ் பண்ணிடும். அந்த ஃபில்டர் வந்து நம்ம டீ வடிகட்டி மாதிரி தான், ரொம்ப சிம்பிள், ஊற்றுனா ஃபில்டர் ஆகிடும். பட் நார்மலாக டீ வடிகட்டியில் நம்ம எந்த எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், கிராவிட்டி மட்டும்தான் எனர்ஜி. பட் ஆனால் வந்து நீங்கள் இது நம்மளுடைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து அம்மாவே யாராவது இப்போ ஒரு தேங்காய் பால் பிழிகிறாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியில் போட்டுட்டு ஒரு அழுத்துவாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ வந்து இன்னும் வந்து அது வடியும். அதுக்கு பேர் தான் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேட்னு பேர். ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஸோ பாடி என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுது. ஸோ நம்மளுடைய கிட்னி, ஒரு ஹியூமன் கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 125 ml ஃபில்டர் பண்ணிடணும். 125 ml ஒரு நிமிஷத்துக்கு ஃபில்டர் பண்ணணும்னா நீங்கள் 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா யூரின் போகணும். ஏன்னா 4 நிமிஷத்தில் 6 லிட்டர் வந்துடும். ஆனால் நம்ம யாரும் 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் போகிறதில்ல, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் யூரின் போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த 125 ml 124 ml திரும்ப உறிஞ்சிட்டு அந்த 1 ml கான்சன்ட்ரேட்டடாக தான் அனுப்ப வேண்டிய அந்த நீரில் கரையக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளிலன்ச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் 3 விதமான ஆகாரம் சாப்பிடுவோம். ஒன்று வந்து ப்ரோட்டீன் சாப்பிடுவோம், இன்னொன்று ஃபேட் சாப்பிடுவோம், இன்னொன்று கார்போஹைட்ரேட் சாப்பிடுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சரை உடச்சி பார்த்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட்லேயும் ஃபேட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது எல்லாமே செரிமானம் முடிஞ்ச பிறகு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டராகவும் மாறிடும். ஆனால் நமக்கு பிரச்சனை இந்த புரதம் மட்டும்தான். அந்த புரதத்தில் 2 அடிஷ்னல் ஃபேக்டர் இருக்கும், ஒன்று நைட்ரஜன், இன்னொன்று பாஸ்பரஸ். இது ரெண்டுமே வந்து கிட்னி வெளியே தான் வெளியே வரும். ஸோ அந்த நைட்ரஜனோட என் ப்ராடக்ட் வந்து அமோனியா மாதிரி ஒரு டாக்ஸிக் இது எதுவுமே இல்லை.
இந்த ரூமில் அமோனியா இருந்தால் எல்லாருமே ஒரு அரை மணி நேரத்தில் செத்து போயிடுவோம். பட் அந்த அமோனியாவை நான் டாக்ஸிக்காக யூரியாவாக மாற்றி லிவரில் வாட்டர் சால்யூபிளாக நீரில் கரையக்கூடிய பொருளாக மாற்றி கிட்னி தான் வெளியேறும். ஸோ அதுக்கு 1 ml தான் அதை எடுத்துக்கும் 1 நிமிஷத்துக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் 60 ml, 4 மணி நேரத்தில் ஒரு 240 ml. ஸோ நீங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா யூரின் போகிறீங்க. ஸோ அப்போது இந்த டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்ஸ் தான் நிலம் வாழ் உயிரினத்தின் இதே. ஏன்னா ஃபில்டரும் பண்ணணும், தேவையான பொருள் எல்லாத்தையும் வாட்டர் சால்ட் எல்லாத்தையும் உள்ளே வாங்கணும், அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் வெளியே தள்ளணும் அந்த 1 ml. இதுதான் அப்போது கிட்னி வந்து ஒரு ஹை எனர்ஜி டிமாண்ட். அவ்வளோத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் 124 ml ரீஅப்சார்ப் பண்ணணும்னா அவ்வளோ எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ பாடியே வந்து எனர்ஜி டிமாண்ட் விசஸ் சப்ளை தான். ஸோ இந்த டிமாண்டை எங்கேருந்து அது அந்த சப்ளையை எங்கேருந்து எடுத்துக்க போகுது அப்படின்றது தான் விஷயம் வந்து. ஸோ இந்த கான்செப்டில் தான் மனிதனோட எவாலுவேஷனே இருக்குது. மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறதே வந்து கிட்னி தான். அவனுக்கு வந்து ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஒரு நாள் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கிட்னி வெளியேற்றுறதுக்கு மினிமம் 600 ml வேணும், மேக்ஸிமம் 10 liters வரைக்கும் அது வெளியேற்றும். ஸோ இவ்வளோ ஒரு ப்ராடாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு எபிலிட்டி உள்ள ஆர்கன், டைல்யூட் பண்ணுறதுக்கும் எபிலிட்டி உள்ள ஆர்கன். நீங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணியை அடுத்த 2 மணி நேரத்தில் குடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து யூரின் போயிட்டே இருப்பீங்க. நைட்டு நீங்கள் தண்ணி குடிக்காமே இருப்பீங்க, ஆனால் யூரின் போகவே மாட்டீங்க. இதுதான் அதனுடைய பியூட்டி. ஸோ அது வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கும். இதை எனர்ஜி வச்சு தான் இதை பண்ணுது. ஸோ வாட்டர் வந்து ஒரு வாட்டரும் சால்ட்டும் வந்து மனித குலம் நீடிச்சு வாழ்றதுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அது இல்லாமல் இருக்கவே முடியாது மனிதனால். ஸோ இந்த கான்செப்டில் தான் இப்போ நம்ம அந்த ஹீட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெஃப்ரானை அந்த ஹீட் என்ன பண்ணுது அப்படின்றது தான் இப்போ நெக்ஸ்ட் இது. ஸோ இது வந்து ஒரு சின்ன பேசிக் ஃபிசிக்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருள்ல இருந்து ஹீட் வெளியே போகணும் அப்படின்னா ஒன்று அது இன்னொரு பொருளுக்கு கடத்தணும், கண்டக்ஷன், இல்லை ஏருக்கு போகணும், அது கன்வெக்ஷன், இன்னொன்று ரேடியேஷன். இது 3 தான் அதனுடைய காமனஸ்ட் இது. இதில் ஒரு பால் சட்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சட்டியில் சூடான பாலை ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சட்டி சுடும், அது கண்டக்ஷன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் ஆறி போயிருக்கும். அப்போ அந்த ஹீட் என்ன ஆயிடுச்சு, ஆவியாகி போயிடுச்சு. ஏன், நீங்கள் வச்சிருந்த ஹீட்டோட டெம்பரேச்சரோட அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ நேச்சுரலி கன்வெக்ஷன் நடந்துருச்சு. ஸோ அந்த பால் வந்து அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபிள். ஆனால் இந்த உயிரினத்தில் 2 வகையான உயிரினம் இருக்குது. ஒன்று வந்து எந்த டெம்பரேச்சர்லையும் தன்னோட பாடியையும் அதே டெம்பரேச்சருக்கு மாற்றி வாழக்கூடிய உயிரினம். 10 டிகிரி போனால் தன்னுடைய பாடி டெம்பரேச்சரையும் 10 டிகிரி மாற்றிக்கும். 50 டிகிரி போனால் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை 50 டிகிரி மாற்றிக்கும். இது ஒரு வகையான உயிரினம். 2வது உயிரினம் இருக்குது, அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணவே முடியாது, அதுக்கு ப்ராசஸ் வேணும் அப்படின்னு. அது பேர் ஹோமியோதெர்மிக். மனுஷன் அந்த மாதிரி ஒரு ஹோமியோதெர்மிக் இது. மனுஷனுடைய அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து 35 to 38, அட் மேக்ஸிமம் போனால் 39, இந்த 4 டிகிரிஸ்குள்ளே தான் இருக்க முடியும். 35க்கு கீழே போனால் நீங்கள் கோமாக்கு போயிடுவீங்க, 39க்கு மேலே போனாலும் நீங்கள் கோமாக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த 4 டிகிரிக்கு நடுவில் தான் மூவ் பண்ண முடியும். அப்போ மனிதனுக்கு கிடைக்கிற, அப்போ மனிதன் வந்து என்ன பண்ணா, அவனை ஒரு பொருளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அவனை ஒரு ஜட பொருளாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹீட் லாஸ் தான். அப்போ ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது ஹீட் லாஸ் தான் இருக்குது. இந்த ஹீட் லாஸ்லேருந்து மனிதன் எப்படி வேறுபடுறான்னா, ஸ்வெட், ஷிவரிங். இப்போ உங்களுக்கு ஒரு கூலாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, குளிருது. அந்த குளிரும் போது என்ன ஆகுதுன்னா, ஏன் குளிருது அப்படின்னா, நீங்கள் குளிர உள்ள மசில்ஸ் வேகமாக வேலை செஞ்சு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, குளிரான டயத்தில் சூடாக சாப்பிட்ணும் எனக்கு போல தோணுது அப்படின்னு சொல்லி நிறைய சூடாக சாப்பிட்றோம். ஏன், குளுக்கோஸை கொடுத்து அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். குளுக்கோஸை எரிக்கும் போது ஆக்சிஜனோட கலந்து எரிக்கும் போது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது சம்மரில் கான்ட்ரரியாக நமக்கு பசிக்கவே பசிக்காது. ஏன் பசிக்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை எரிச்சா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால பயாலஜிக்கலாகவே மூளை உங்களை சாப்பிட விடாது. நீராகாரத்தை தான் தேடும். எனக்கு பசிக்கவே இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு திம்முன்னு இருக்குது. இதுதான் ரீசன். நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் கூடும். ஸோ அப்போ வந்து மனிதனோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இருக்குது, ஸ்வெட். ஸோ அந்த ஸ்வெட் வந்து என்னென்னா, எவாப்ரேஷன் மீடியேட்ஸ் கூலிங். ஸோ இந்த ஸ்வெட்டோட இது என்னென்னா, வேர்த்துட்டு அந்த ஸ்வெட்டு எவாப்ரேட் ஆகும்போது ஒரு சில்னஸ், ஒரு ஃபீல் நமக்கே தெரியும், அந்த ஒரு சில்னஸ் ஃபீல். அது ஒன்று. 2வது என்னென்னா, நம்ம ஆர்டிஃபிஷியலாக சார் சொன்ன மாதிரி ஒரு ஏசி வச்சுக்கிறோம்,
ஒரு ஃபேன் வச்சுக்கிறோம். ஸோ அந்த கூல் ஏரை கொண்டு வந்து கன்வெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கன்வெக்ஷன் லாஸை மெக்கானிக்கலாகவும் ஸ்வெட் வந்து இன்ட்ரின்சிக்காக நமக்கு உரிதான ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் அந்த டெம்பரேச்சரை ஃபைனாக பேலன்ஸ் பண்ணுறோம் வந்து. ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் பாடி டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜாக வந்து ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 37.5 தான் நார்மல். அது 38 தாண்டிச்சுன்னா ஹைப்பர் தெர்மியா, 40 தாண்டிச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ், 40 தாண்டினா கண்டிப்பாக கோமாவில் இருப்பீங்க அப்படி தான் சொல்லுது. ஸோ அப்போது இந்த ஸ்வெட்டுக்கும் இந்த இதுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நிகழ் வந்து ரொம்ப அழகாக விளக்குனார். இந்த ஸ்வெட்டை எப்படி வந்து எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் ட்ரையாக இருந்தால் மாய்ச்சரை இழுக்கிறதுக்கு உங்களோட ஸ்வெட்டை எவாப்ரேட் பண்ணும். அவர் ஒன்று சொன்னார், அதாவது எப்படின்னா ஏரோட டெம்பரேச்சர் கூட கூட அது வந்து ஈரப்பதத்தை வச்சுக்கும். ஒவ்வொரு டிகிரி ஏற ஏற 7% ஈரப்பதம் ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ஈரப்பதம் உள்ள காற்று உங்களோட ஸ்வெட்டை எவாப்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்வெட்டு வரும், பட் ஆனால் எவாப்ரேட் ஆகாதனால அதுக்கு கொடுக்கக்கூடிய கூலிங் எஃபெக்டாக அதனால கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வேர்க்குது, ஆனாலும் எனக்கு அந்த அந்த எஃபெக்ட் இல்லை அப்படின்றதுக்கு ரீசன் உங்கள் ஸ்வெட்டில் இருந்து, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அப்போ தான் போகும். அது டிஃப்யூஷன், ஆஸ்மோசிஸ், வேப்பர் ப்ரெஷர், இது எல்லாமே இப்படி தான் இயங்கும். அப்போது அந்த காற்றுல அந்த ஈரப்பதம் இருக்க இருக்க உங்களால் அந்த வேர்வையை எவாப்ரேட் பண்ண கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நீங்கள் வேர்த்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் உங்களோட பாடி டெம்பரேச்சர் இது பண்ணல. அப்போ உங்களுடைய முக்கியமான மெக்கானிசத்தை நீங்கள் ஒரு டி நகரில் நடு ரோட்டில் 12 மணிக்கு நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சரோட கூலிங் மெக்கானிசத்தில் ஒரு கன்வெக்ஷன் ஏர் இல்லை, ஒரு சுற்றி உள்ள பொருள் எல்லாம் சுடுது, ஸோ கண்டக்ஷன் பண்ண முடியாது. உங்களோட ஸ்வெட்டு வந்து வெளியே வருது, ஆனால் அது எவாப்ரேட் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு மாடியில் நீங்கள் வெறும் ஒரு பாத்திரத்தை, சில்வர் பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து போய் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரோட அது அந்த சட்டி ஜாஸ்தியாக சுடும். ஏன்னா அந்த டெம்பரேச்சரை உள்ளே வச்சுக்குது. அதை சமன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ பாடி பிகம்ஸ் லைக் அ வெசல். அதுதான் இங்கே ப்ராப்ளமே வந்து. ஸோ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே வந்து, நம்ம மனித குலம் சந்திச்சுட்டு இருக்க பெரிய பிரச்சனையே நம்மளுடைய ஸ்வெட்டு யூஸ்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. ஏன்னா அந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அதை தான் அவர் திரும்ப திரும்ப யூடிசிஏ அப்படின்னு அது மாதிரி ஒரு நிறைய மாடல்ஸை வச்சு தான் அதை சொல்கிறாரு. அதை வந்து ஸோ இதுதான் விஷயம் வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து 2 விஷயம். ஒரு பாடியிலேருந்து வாட்டர் லாஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய பாடியோட வெயிட்டில் 50% வாட்டர். அந்த 50% வாட்டர் வந்து வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போ யூஸ்வலாக நமக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளி உறுப்பு அப்படின்னு பார்த்தா ஸ்கின், மசில்ஸ், போன்ஸ், இதெல்லாம் வெளி உறுப்பு. உள் உறுப்பு அப்படின்னு பார்த்தா முக்கியமான 6 உறுப்பு இருக்குது. ஒன்று வந்து 5 உறுப்பில் ஒன்று வந்து மூளை, 2வது இதயம், நுரையீரல், கிட்னி, லிவர், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் சம்மந்தமானது. இதில் வந்து ஒரு இடத்துல இதில் வந்து பாடி வந்து ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கும். எதெல்லாம் அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு விஷயம் குறைஞ்சிட்டே போகுது, எனர்ஜியோ வாட்டர் சப்ளையோ இல்லை ஆக்சிஜன் சப்ளையோ குறைஞ்சிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஸ்கின்னுக்கும் மசிலையும் கட் பண்ணும். ஏன்னா அதுதான் தேவையில்லை, அவனை சும்மா உட்கார சொன்னால் போதும், அது இயங்காமல் இருக்கும்னு. 2வது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டெஸ்டைனுக்கு கட் பண்ணும். 3வது என்ன பண்ணும், லிவருக்கு கட் பண்ணும். ஏன்னா லிவர் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தால் ஒன்றும் ஆகாது. 4வது என்ன பண்ணுன்னா கிட்னி கட் பண்ணும். கிட்னி கட் பண்ணால் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் 5வது என்ன பண்ணும் அப்படின்னா மூளைக்கு கட் பண்ணும். ஏன்னா மூளைக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாகும், அந்த ஒரு இதாகும். அதுக்கப்புறம் நீங்கள் கோமாக்கு போயிடுறீங்க. அப்போவே நீங்கள் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் போயிடுங்க. கடைசியாக லங்ஸுக்கு கட் பண்ணும், அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு கட் பண்ணும். லங்ஸுக்கு கட் பண்ணாவே உயிர் பிரிஞ்சிடும், ஹார்ட்டுக்கு கட் பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் அந்த ப்ரையாரிட்டைசேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டயரியா இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிளட் லாஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகிறது நிற்கும் அப்படின்னா சதைகளுக்கும் ஸ்கின்னுக்கும் போகிறது நின்றுடும். பட் ஆனால் உள்ளூருக்கு போகிற இது எல்லாத்தையும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது வந்து எப்படின்னா, நமக்கு சம்பளம் குறையுதுன்னா நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஃபேமிலியில். அது இந்த மாதிரி தான் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போது அதில் ஃபஸ்ட்டு அடி வாங்குகிற வைட்டல் ஆர்கன் ஃபஸ்ட்டு லிவரு, 2வது கிட்னி. பட் லிவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆர்கன். அது வந்து அதுக்கு 2 டியூவல் சப்ளை இருக்கிறதுனால அது எப்போவுமே பேர் பண்ணும்.
ஒரு விஷயத்தை வந்து. பட் கிட்னி வந்து அது சிங்கிள் பிளட் சப்ளை உள்ளது, அது பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த கான்வர்ஸ் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஒர்க் அண்டர் ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நமக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன், ஸ்வெட் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க, ஒரு மேனுவலாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த சதை அசைஞ்சிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நாற்று நடுறாரு, ஒரு மண் வெட்டுறாரு, அப்போது அந்த சதை அசைஞ்சிட்டே இருக்குது. அப்போ அந்த சதைக்குரிய பிளட் சப்ளையை கட் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவர் வெயிலில் நிற்கிறாரு, அந்த அம்மா வெயிலில் நிற்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஸ்வெட் செக்ரேட் பண்ணும். ஸோ ஸ்கின்னோட பிளட் ஃப்ளோவை 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ எந்த வைட்டல் ஆர்கனை காம்ப்ரமைஸ் பண்ணுறது லிவருக்கு அப்புறம் அப்படின்னு பாடி யோசிச்சு கிட்னியை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி கிட்னியை ஃபுல்லாக ஸ்லாஷ் பண்ணிடும். கிட்னியோட பிளட் சப்ளையை நல்லா ஷட் டவுன் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் சுயநினைவோடு இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், மூச்சு விட்டால் தான் வேலை செய்ய முடியும், ரத்தம் ஓடினா தான், ரத்தம் இயங்கினா தான், ஹார்ட் இயங்கினா தான் வேலை செய்ய முடியும். ஸோ இப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். ஸோ அந்த ப்ரையாரிட்டைசேஷனில் கிட்னிக்கு முன்னாடி ஸ்கின் அண்ட் மசில் வந்துடும். இதுதான் இங்கே உள்ள பெரிய சிக்கலை. இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஏன் கிட்னி வந்து ஒரு விக்டிமைஸ் ஆகிறதுக்கு அப்படின்றதுக்கான இதுதான். ஸோ இதுதான் எங்களோட முக்கியமான ஸ்டடி. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் தமிழ்நாடோட பொது சுகாதார கட்டமைப்பு வந்து திருப்திகரமாக நல்லா இருக்குன்னு நம்புறீங்க? அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். அது அடுத்த கேள்வி. எத்தனை பேர் நம்புறீங்க? 3 பேர் 4 பேர் நம்பியிருக்கீங்க. எத்தனை பேர் நம்பலை? ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்கணும் நம்ம. எஸ், இத்தனை பேர் நம்பலை, வெரி குட். இந்த நேர்மையான பதிலுக்கே நன்றி. பட் நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு. அது வந்து ஏற்கனவே லான்செட்னால அங்கீகரிக்கப்பட்ட லோ காஸ்ட் பொது சுகாதாரத்துறை, அதாவது காஸ்ட் எஃபெக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டது. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இண்டெக்ஸ் எல்லாம் லோவாக இருக்குது அப்படின்னு. அதாவது கேரளாவும் நம்மளும் சமமாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பட் ஆனால் கேரளா வந்து ஒரு பரவலாகவே ஒரு டெவலப்டு நேஷன். அதனுடைய படிப்பு விகிதாச்சாரமே ரொம்ப ஜாஸ்தி, அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே ரொம்ப ஜாஸ்தி, அதனுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நம்மளுடைய பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு நம்ம கொடுக்குற அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர ஜாஸ்தி. இது எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டடியை எந்த மேலை நாடுகளும் பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டடியை ஏன் லான்செட் மாதிரி ஒரு இதில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய ஜியாகிரபி. அது வந்து ஒரு நாடு மாதிரி தான். அதை அதில் ஃபுல்லாக சாம்பிள் எடுக்கணும் ஒன்று. அப்போது 2800 பிஹெச்சிலேருந்து சப்சென்டர்லேருந்து பீப்புளை இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஒரு இடத்துக்கு போகணும். அந்த சாம்பிளை நாங்கள் எப்படி எடுத்தோன்னு சொல்கிறேன். அடுத்த ஸ்லைட். நாங்கள் என்ன பண்ணோம், தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து 7 அக்ரிகல்ச்சர் ஜோனை பிரிச்சிருக்கு. அதில் கன்னியாகுமரி, நீல்கிரிஸையும் நாங்கள் வந்து இன்னொரு ஜோனோட டேக் பண்ணிட்டோம். வசதிக்காக 5 ஜோனாக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுலையும் 25 வில்லேஜஸாக ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். அந்த 25 இதெல்லாம் வந்து நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் பண்ணதில்லை, இதெல்லாம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணது. அப்போ நம்மளுடைய பொது சுகாதார கட்டமைப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்கள். 25 வில்லேஜ் பிரித்து அந்த 25 வில்லேஜில் போய் 30 பேரை ஒவ்வொரு இதுலையும் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்து 30 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ தட் த டோட்டல் அமௌண்ட் வில் பி 3750. அதுதான் எங்களோட டார்கெட். நீங்கள் போய் அந்த வில்லேஜில் ஃபஸ்ட்டு எத்தனை வீடுன்னு ஒரு நாள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மெத்தடாலஜியில் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிட்டு வரணும். இத்தனை வீடு, இத்தனை பப்ளிக் பில்டிங்ஸ், இத்தனை இது. அடுத்த நாள் வந்து அதை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் கொடுத்தா அதை ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு 30 பேர் வீடை சூஸ் பண்ணும். அந்த 30 வீட்டிலேருந்து இன்னொரு ரேண்டமைசேஷன் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணும். அப்போது தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் நம்மளுடைய ஹெல்த்தை ரீச் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம். இதுதான் லான்செட்டுக்கு பிடிச்சிருந்த மொதல் விஷயம். அதாவது ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய லேண்டை எப்படி நீங்கள் சர்வே பண்ணணும்னு நினச்சிங்க. யூஎஸில் இந்த ஸ்டடியை பண்ணோன்னா ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்சர் சொன்னார், எங்களுக்கு 20 கோடி ரூபாய் செலவாயிருக்கும், நீங்கள் எவ்வளோ ரூபாயில் பண்ணீங்க அப்படின்னு. 25 lakhஸில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அதனுடைய சக்ஸஸ். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரொபஸ்ட் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். அவங்ககிட்ட அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. அவங்க வந்து சென்னையிலேருந்தே அந்த கிராமத்துக்கு ஆள் அனுப்பணும். எத்தனை பேர் அனுப்புவாங்க? ஆனால் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. அதுலேருந்து விதின் 5 கிலோமீட்டர் ரீச்லேயே ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, ஒரு லேப் டெக்னீஷியன் இருக்காரு.
சாம்பிள்லாம் எடுத்து சில டெஸ்ட்டை அந்தந்த பிஹெச்லேயே பண்ணோம். சில முக்கியமான டெஸ்ட்டை அங்கேருந்து லேபில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னையில் உள்ள இதுக்கு பண்ணோம். ஸோ இதை பண்ண பிறகு அடுத்து இதுதான் எங்களுடைய சாம்பிளிங். இது ஃபஸ்ட்டு 3350 மெம்பர்ஸை சாம்பிள் பண்ணதில் மொதல் சாம்பிள் நாங்கள் ஆகஸ்ட் பண்ணோம். அதில் 400 பேருக்கு கிட்னி பிரச்சனை இருக்குதா தெரிஞ்சுது. எப்படி கிட்னி பிரச்சனை இருக்குன்றதை கிளாஸிஃபை பண்ணோம்னா அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்கு ஒரு மார்க்கர் இருக்குது, கிரியாட்டினின் அப்படின்ற மார்க்கர் இருக்குது. அது பேஸ்டாக கிட்னி எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ 30% குறைஞ்சா அதுக்கு ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேஸ்லைன் யூனிவர்சல் கைட்லைன் இருக்குது. ஸோ அந்த 30% ஃபங்க்ஷன் 90லேருந்து 60க்கு அவங்க 400 மெம்பர்ஸ் 17.7%. நாங்கள் ரொம்ப அதிர்ந்துட்டோம். என்ன 17.7% ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா 2 தடவை அந்த சாம்பிளை ரிப்பீட் பண்ணுறதுக்காக 3 மாதம் கழித்து திரும்பவும் யாரெல்லாம் இந்த 406 பேரை கண்டுபிடிச்சி அவங்கள திரும்பியும் அந்த டாக்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ஸ் மூலமாக 2வது சாம்பிள் எடுக்கிறோம். 2வது சாம்பிள் எடுத்தப்ப 178 பேருக்கு தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோட்டல் பர்சன்டேஜில் 5.31%. இந்த 5.31%ல் அந்த 178 பேரில் 89 பேருக்கு தான் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கிட்னி டிசீஸ் இருந்துச்சு. ஒரு டயபெட்டிஸாக இருந்தாங்க, ஹைப்பர் டென்ஷன் இருந்தாங்க, இல்லை கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. மிச்சம் பேருக்குலாம் எந்த ரிஸ்க் ஃபேக்டருமே இல்லை, எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அவங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது. இப்போ தான் முன்னாடி இதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஜோனில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் கடலூர், திருவண்ணாமலை, வேலூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் 5.31, அந்த ஆவரேஜ்லேருந்து 7.69 இருக்குது. சவுத் ஜோன் 6.4 ஹையாக இருக்குது. இதே இது நார்த் வெஸ்டர்ன் ஜோன் பார்த்தீங்கன்னா 2.16 ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. நாங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ பேருக்கு இருக்குன்னு. ஏன் பாதி பேருக்கு காரணமே இல்லாமல் கிட்னி டிசீஸ் வருதுன்ற ஒரு காரணம். ரெண்டாவது, ஏன் அது ஒரு யூனிவர்சலாக ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லையே. அது ஒரு ஜோனில் ஜாஸ்தியாகவும் ஒரு ஜோனில் கம்மியாகவும் இருக்குது. இதை எந்த ஃபேக்டரோட ரிலேட் பண்ணலான்னு பார்க்கும்போது நாங்கள் கலெக்ட் பண்ண பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் ரிலேட் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரே தகவல் அவங்க அவுட்டோரில் வேலை பார்க்குறது ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபேக்டராக இருந்தது. அப்போ தான் எங்களுக்கு நிகழ் கான்டாக்டில் கிடைச்சாரு. ஸோ அவர் என்ன பண்ணி கொடுத்தாருன்னா, நீங்கள் எந்த இடத்துல சாம்பிள் எடுத்தீங்க, எந்த மந்தில் சாம்பிள் எடுத்தீங்கன்னு கேட்டார். நான் ஆகஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு சாம்பிள், 2வது சாம்பிள் டிசம்பர் மந்த் அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு ஒரு பேஸ்லைன் ஸ்டாண்டர்ட் மந்த்துக்கு நான் மொதல் மந்த் எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஜூலை, அப்புறம் ஆகஸ்ட், டிசம்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸோட சிவியாரிட்டி ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே இது சிவியர் ஹீட் ஸ்ட்ரெஸ் UTCI மோர் தேன் 38 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஆகஸ்ட் மாதம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, டிசம்பர் மாதம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஜோன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஜோன். அந்த ஜோன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அந்த இடத்துல தான் எங்களோட அந்த கிட்னி டிசீஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக ஒரு கிராஸ் செக்ஷனல் சர்வேல ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் ஆனால் இதை ஒரு ஹைபோதசிஸ் இப்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் தான் சொல்ல முடியும். ரிசர்ச்சை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஃபாலோ அப் ஸ்டடி இருந்தால் மட்டும்தான் ஒரு கன்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். பட் இதில் அந்த நிகழோட ஒர்க்னால நாங்கள் நியர் கன்க்ளூசிவ் ரிப்போர்ட்டாக இதை கொடுத்தோம். அது இன்டிஸ்பியூட்டபுளாக அதை ரிவ்யூ பண்ண 4 ரிவ்யூவர்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த பப்ளிகேஷனுடைய செகண்ட் சக்ஸஸ். இதுதான் இதனுடைய இது. அப்போது நீங்கள் டிசம்பரில் போய் சாம்பிள் எடுக்கும்போது அந்த பேஷண்ட் அவங்க ஒர்க்கர்ஸ் லோயஸ்ட் ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால அவங்க இதெல்லாம் திரும்ப பேஸ்லைனுக்கு வந்துருச்சு. அதனால தான் 406 பேருக்கு இருந்த கிட்னி டேமேஜ் 178 பேரை சுருங்கியிருக்கு அப்படின்றது தான் இதனுடைய இது. ஸோ ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு இந்த கிட்னிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது அப்படின்றது தான் ஃபேக்டர். ஸோ இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த 406 பேரும் இதில் அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 406 பேரும் நாங்கள் போய் எடுக்கும்போது எந்த தொந்தரவும் சொல்லலை. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு நீர் போனால் வலிக்குது, இல்லை வழக்கமாக நாங்கள் ஒரு சிறுநீரக வியாதியில் கால் வீக்கம் இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, ரத்த சோகை இருக்குது, இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்போம், முகம் வீங்குதுன்னு. இதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் 30% குறையிறது தான் இதனுடைய பெரிய பிரச்சனை. அப்போது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களும் உணரல, அது உணராமே அது பாதிப்புக்கு உள்ளாயிட்டு அதுவே சரியாகுது. பட் என்ன பிரச்சனைனா இப்போதான் நம்ம ஃபைனலாக அந்த நெஃப்ரானை நம்மளுடைய கற்பனைக்கு கொண்டு வரணும். அந்த டியூப்ஸ் தான்
இந்த பாதிப்பில் ஹையஸ்ட்டாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து எனர்ஜி பயங்கரமாக வர்றது, எனர்ஜி தேவைப்படுற ஒன்று. வழக்கமாக இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்நேரம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ கண்டினியூஸாக வேலை பார்த்துருக்கோம். அப்போ அந்த எனர்ஜியும் கொடுக்காம பிளட் சப்ளையும் கொடுக்காம அந்த டியூப்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆகிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கான சில ஆய்வுகள் இப்போ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பயாப்சிலாம் எடுத்திருக்காங்க. பயாப்சி பண்ணதில் அந்த மேலே உள்ள சனல் பந்துமான காம்பனண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, பட் கீழே உள்ள டியூப்ஸ் எல்லாமே செத்துருச்சு அப்படின்னு தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த எப்படி நம்ம அந்த ட்ராக்கை வந்து அந்த சயின்டிஃபிக்காக நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ஒத்து போகுது அது வந்து. ஸோ பெத்தாலஜி தான் எங்களுடைய ஃபைனல். எப்போவுமே வந்து ஒரு இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் தான் ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்கும். அது மாதிரி ஒரு திசு பரிசோதனையில் இந்த டியூபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சு அது டெத் ஆகிட்டே பெர்மனெண்ட்டாக அவங்க கிட்னி டேமேஜுக்கு போகிறாங்க அப்படின்றது தான் எங்களுடைய கன்க்ளூஷன் ரிப்போர்ட். ஸோ இது வந்து யாருக்கு வேணால் நடக்கலாம், அதுதான் விஷயம். இது வந்து ஏன் அப்படின்னா இது அவுட்டோர் ஒர்க்குன்னு இல்லை, இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் நாளைக்கு இயங்குகிற யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்படின்றது தான். இன்னொன்று, இது எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஆர்கன் செயலிழந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான் மிக ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோன்றது தான் நம்மளுடைய அடுத்த கேள்வி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக WRS ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து, அதாவது இருக்கிறதுலே வந்து லேபர் கைட்லைன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள வந்து ஒன்று நியாஷ், அது வந்து US, ரெண்டாவது வந்து யூரோப்பியன் கைட்லைன்ஸ். இவங்க ரெண்டு பேருமே இந்த வாட்டர் ரெஸ்ட் ஷேடை பற்றி பேசுகிறாங்க. பட் என்னன்னா, இனி வர இந்த 25 இயர்ஸில் ஒரே ஒரு ஸ்டடி மட்டும்தான் வாட்டர் ரெஸ்ட் ஷேடு கொடுத்து 3 months கழித்து எவாலுவேட் பண்ணி அதுக்கு உண்மையிலே கிட்னி காப்பாற்றுற டெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி வரை அந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் ஸ்டடியை மேலை நாடுகளில் கூட யாரும் பண்ணதில்லை. அதுதான் இங்கே ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அது ஏன்றதையும் நான் அடுத்து சொல்கிறேன். இது வந்து இப்போ வந்து இந்த நியாஷ் கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது எவ்ரி 20 minutes ஆஃப் ஒர்க் வந்து 240 ml ஆஃப் 10 to 15 degrees ஆஃப் வாட்டர் கொடுக்கணும்னு சொல்லுது. நம்ம இதை எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம்? 240 ml வாட்டர் ப்ரொவைட் பண்ணலாம், ஆனால் 10 to 15 degree உள்ள வாட்டரை கொடுத்தா தான் கூல் பண்ணும் பாடியை. அதை எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம்? இட் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அன் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ரெண்டாவது என்னதுன்னா, எவ்ரி 1 to 1.5 hours வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 15 minutes ரெஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுது. அப்போ அந்த ஷேடை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது அனதர் பிக்கஸ்ட் சேலஞ்ச். மூணாவது, ஒரு ஃபீமேல் சயின்டிஸ்ட் அவங்க சொன்னாங்க, ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் இல்லாமல் சால்ட் பேன் ஒர்க்கர்ஸில் ப்ரொஃபஸர் வித்யா வேணுகோபால்னு SRMCயில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பர்சனல் இன்டர்வியூஸில் விமன் லேபரர்ஸ் வந்து யூரினல்ஸ் இல்லை, அதனால என்னால் யூரின் பப்ளிக்கில் போக முடியாதுன்றதுனால நான் தண்ணி குடிக்காமே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ அதாவது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எவல்யூஷனில் நம்ம இருக்கோம் நம்ம ஒரு கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு யூரினல் இல்லாத பப்ளிக் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபீமேலை பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது நம்ம வாட்டர் ரெஸ்ட் ஷேட் அண்ட் யூரினல் ஸ்ட்ராட்டஜின்னு போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுதான் இதனுடைய சாராம்சம் வந்து. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு எங்களோட முக்கியமான பாயிண்ட்டு, இந்த அவுட்டோர் ஒர்க் ஹவர்ஸு அஃப்கோர்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல்டே நாங்கள் எப்படின்னா மெஷர் பண்ணல, அவங்கள்ட்ட ஒரு ஜஸ்ட் கேள்வியாக தான் கேட்டோம். அதில் நிறையா பயாஸ் இருக்கும், யாரும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நான் வந்து 7 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 8 மணி நேரம் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட் ரியலி டசன்ட் மீன் இன் அ சர்வே தட் இட் இஸ் 8 hours. அன்லெஸ் உங்களோட அட்டண்டன்ஸை பஞ்ச் பண்ணி அந்த ரெக்கார்டு இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ அப்ஜெக்டிவ் வேலிடேட்டட் ஒன். அதுதான் ரிசர்ச்சோடது. எப்போவுமே அதனுடைய அப்ஜெக்டிவிட்டியும் வேலிடேஷனுக்கு தான் அது மதிப்பு இருக்கும். ஆனால் நாங்கள் இருந்தாலும் இது தோராயமாக எப்படி கார்லேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா, 24.5 hours மேலே யார் அவுட்டோர் ஒர்க் ஹவர்ஸ் ஒரு வாரத்தில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு த ரிஸ்க் இஸ் டபுள்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எப்படி இந்த நம்பரை அரைவ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூவர் கேட்டப்ப, இது இட் ஹாஸ் அ பயாஸ். ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் சொன்ன அந்த ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இட் ஹாஸ் டு பி வேலிடேட்டட் இன் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் பட் இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ரியல் பிக்சர் போகிறோம். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்குதா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்குதா? நான் ஒரு கார், ஏசி கார் வச்சுருக்கேன், எனக்கு பக்கத்தில் ஒரு பைக்கர் போகிறாரு, அதுக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒருத்தர். இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் வேற வேற.
ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் ரொம்ப லீஸ்ட் அஃபெக்டட், பைக்கர் கொஞ்சம் நடந்து போகிறவன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர் தட் ஹாஸ் டு பி ரெட் பை எவ்ரி ஒன். இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் IIM பெங்களூர். இந்த பேப்பர் வந்தப்போ அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே ஆகலை. அதாவது எப்படின்னா, காஸ்ட் இன்இக்வாலிட்டி இன் ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷரே ஃபஸ்ட்டு அவங்க தான் இது பண்ணாங்க. வந்து கம்ப்ளீட் சர்வேல அவங்க கண்டுபிடிச்ச ஒன்று என்னென்னா, இது நிகழ் போட்ட மாதிரியே UTCA இன் 2019 போட்டிருக்காங்க, இது 2022. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காமிச்சது அப்படியே தமிழ்நாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். எப்படி வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுக்கான சாட்சி அனதர் இதுதான் வந்து. ஸோ அவங்க பார்த்தப்ப அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் வைஸாக அதர்ஸ், OBC, SC STன்னு பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து கம்பேர்ட் டு அதர்ஸை விட அந்த ஒர்க் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட் இஸ் அதர்ஸ், மிச்சவங்களாம் பாருங்கள் டிப்பிக்கலாக எல்லாருமே அந்த 5 hours எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ நாங்கள் சொன்ன அந்த 24.5 hours பெர் வீக்குன்றது 5 hours a day. அந்த 5 hours எக்ஸிட் ஆகிற பாப்புலேஷன் எல்லாமே OBC, SC ST தான். ஏன்னா அவங்க தான் ப்ளூ காலர் ஜாப்ல இருக்காங்க. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்னுடைய வல்னரபிலிட்டி அண்ட் விக்டிமைசேஷன்லையும் ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கைட்லைனில் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். இது வந்து அந்த UTCA மோர் தேன் 32 degree சென்டிகிரேட்னுடைய எக்ஸ்போஷர் நீங்கள் கம்பேர் டு அதர்ஸோட மற்றவங்களாம் எவ்வளோ எக்ஸ்போஷர் ஆகிறாங்க பாருங்க, OBCயோ ஒரு SCயோ ஒரு STயோ. ஸோ இதுதான் முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஆஸ் வி கோ டவுன் த சோஷியல் ஹைரார்கி, த ஹீட் ஸ்ட்ரெஸ் இஸ் அஃபெக்டிங் மோர். அப்போ அவங்களுக்கான இன்சிடென்ட்ஸ் ஃபார் கிட்னி டிசீஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதே அவங்களுக்கான அக்சசிபிலிட்டி ஃபார் த ட்ரீட்மெண்ட் வந்து லெஸராக இருக்கும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ், அதாவது டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வச்சு தான் நாங்கள் அந்த கிட்னி பேஷண்ட்டு கிட்னி ஃபுல்லாக பிரச்சனை ஆகிடுச்சு, இனிமேல் கிட்னி வேலையே செய்யாதுன்னா அவரோட உயிரோட தக்க வச்சுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று அவருக்கு வேறு யாராவது கிட்னி கொடுக்கணும், இல்லைனா ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணி கிட்னி செய்கிற வேலையை அந்த மிஷின் செய்யும். அது வந்து வாரத்துக்கு 3 நாள் செய்யும். அது பேர் டயாலிசிஸ்ன்ற ப்ராசஸ். அந்த டயாலிசிஸ்க்கு தமிழ்நாடு அரசு ஒரு வருஷத்துக்கு செலவிடுற தொகை 200 crores. ஸோ இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆகிடும். ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த வல்னரபிள் குரூப்ஸ் எல்லாருமே எக்கனாமிக்கலி வல்னரபிளாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே டிபெண்ட் ஆன் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பிக்கஸ்ட் ட்ராபேக். நம்ம ஏன் ப்ரிவென்ஷனை நோக்கி போகணுன்றதுக்கான பிக்கஸ்ட் ட்ராபேக். இல்லைனா நம்மளுடைய மணி வந்து ஸ்பெண்டிங் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு தான் உபயோகமாக இருக்குமே ஒழிய, அதை ப்ரிவென்ஷனில் பண்ணால் தான் அந்த காஸ்ட்டை நம்ம பெட்டராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போது இந்த பெரிய அன்ஆர்கனைஸ் செட் ஆஃப் ஒர்க்கர்ஸை நம்ம எப்படி வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்ற போடுறோன்ற ஸ்ட்ராட்டஜியில் ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர், ரெஸ்ட், ஷேடு அப்படின்ற யூரோப்பியன் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து யூரினல், அவுட்டோர் ஒர்க் ஹவர்ஸ் ரெகுலேஷன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகணும். இப்போ ரீசெண்டாக மை பிரதர்ஸ் இன் சிங்கப்பூர். ஸோ நான் அங்கே போயிருந்தப்போ ஒரு அலாரம் அடிச்சுது. என்ன அலாரம் அப்படின்னு கேட்டப்போ, எல்லா ஏரியாஸ்லேயும் அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லிமிட்டுக்கு மேலே போகும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் மீன்ஸ் தட் இன்னைக்கு டேல இவ்வளோ ஹவர்ஸ் தான் நீங்கள் ஒரு அவுட்டோர் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ எவ்ரிபடி ஷுட் அபாய்ட் பை தட். அதுதான் அந்த கான்செப்டுக்கு தான் நம்ம போகணும். ஸோ நமக்கு வந்து ஏன் ஏரியாவில் எவ்வளோ ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லணும். நான் எவ்வளோ நேரம் வெளியே இருக்கணும், எவ்வளோ நேரம் அவுட்டோர் ஒர்க் பார்க்கணும் அப்படின்ற லிமிட்டேஷனை கவர்மெண்ட் ட்ரா பண்ணணும். இதை நோக்கி தான் நம்ம நகரணும் அடுத்து வந்து. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குளோபல் ப்ரிவேலன்ஸ்க்காக போட்டிருங்க. இது ஏற்கனவே நிகழ் காட்டின இதுதான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பூமியோட லேட்டிடியூடில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிகேடியை கண்டுபிடிச்சது இந்த இடம் தான், நிக்கரகுவா அண்டு பனாமா. அங்கே உள்ள சுகர் கேன் ஒர்க்கர்ஸ் மத்தியில் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு 1990 கண்டுபிடிச்சாங்க. அந்த இடம் பேர் ஆக்சுவலாக அந்த இடமே மீசோ அமெரிக்கான்னு பேர் அந்த ஜங்ஷன். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அது எல்லாம் ஒரே லேட்டிடியூடில் வரும். ஸோ குளோபலி நம்ம அந்த லேட்டிடியூடில் ஹீட் ஸ்ட்ரெஸ் லேட்டிடியூடில் தான் இருக்கோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் வந்து இதை வந்து ஒரு
இது ஒரு இண்டிவிஜுவல் வியூலேருந்து வெளியே வந்து ஒரு சொசைட்டிக்கான ஒரு ரோல் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு ரோல் இருக்குது, ஒரு டாக்டருக்கான ஒரு ரோல் இருக்குது, ஒரு கவர்மெண்ட்கான ஒரு ரோல் இருக்குது அப்படின்றத நம்மளால் நிறுவ முடியும். அதுதான். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக அந்த சணல் பந்து மாதிரி உள்ள கிட்னியோட நெஃப்ரானில் அந்த இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகும், யூரின் நுரைச்சி போகும், ஸோ கால் வீங்க ஆரம்பிச்சிடும், உடனே எங்ககிட்ட வந்துடுவாங்க. இந்த டியூப்ஸில் லீக் ஆச்சுன்னா இந்த டியூப்ஸில் உள்ள பிக்கஸ்ட் ட்ராபேக் என்னென்னா, அது சாக சாக அதனுடைய எபிலிட்டியை எதை லூஸ் பண்ணுன்னா கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணிடும். ஸோ கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டியை லூஸ் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவனுக்கு யூரின் கம்மியாக போகணும், அவனோட தண்ணியை பிடிச்சு வைக்கணும், அந்த எபிலிட்டி போக போக அவன் அந்த விசியஸ் சைக்கிளில் மாட்டுவான். ஸோ இன்னும் மோசமாக அந்த கிட்னி டேமேஜ் ஆகும், இன்னும் மோசமாக டீஹைட்ரேட் ஆகும், இன்னும் மோசமாக கிட்னி டேமேஜ் ஆகும், இன்னும் அந்த கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டி போகும், டில் த கிட்னி ரீச்சஸ் எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ். இந்த விசியஸ் சைக்கிளை கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போ உள்ள ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் அவன் எந்த சிம்டமும் இல்லை. இந்த 400 பேரில் சர்வே எடுத்தப்ப ஒன்லி 1.6% சே சம் சிம்டம்ஸ். ஸோ மிச்சது எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். இப்போ அவன் அந்த ஒரு ஃபீமேல் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களா அந்த சிம்டம்ஸ் எல்லாம், அதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்காம தனியாக வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட தாங்க தலை வலிக்குது, எனக்கு கூட தாங்க வாந்தி வர மாதிரி இருக்குது, எனக்கு கூட தாங்க எரிச்சலாக வருது, இந்த காரணங்கள்லாம் நான் ஸ்பெசிஃபிக். அதாவது யூ கேனாட் ஆட்ரிபியூட் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ராப்ளமே என்னென்னா, மயக்கடிச்சு விழுந்தா கூட, ஸ்ட்ரோக்கே வந்தால் கூட உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ்னாலன்னு ஒரு டாக்டரே கூட டயக்னோஸ் பண்ண மாட்டார். ஹீ வில் சே ஆஸ் ஹீட் ஸ்ட்ரோக், ஹீ வில் டாக்குமெண்ட் ஆஸ் ஹார்ட் அட்டாக், ஹீ வில் டாக்குமெண்ட் ஆஸ் கோமா அண்டர் எவாலுவேஷன். அதுதான் பெரிய பிரச்சனை. நமக்கு வந்து எப்படின்னா, we are really under evaluating the death and hospitalization due to heat related illness. ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸே கிடையாது. அவங்க எடுத்து போட்ட சிம்டம்ஸை நீங்கள் எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க, மென்சுரல் டிஸ்டர்பன்ஸ் எப்பப்பெல்லாம் வரும், எல்லா இடத்துக்கும் வரும். உடல் பருமனாக இருந்தால் வரும், லீனாக இருந்தால் வரும், தைராய்டு இருந்தால் வரும், ஏகப்பட்ட காரணம் இருக்குது. யூ கேனாட் ரிலேட்டட். அந்த காசல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரது தான் இருக்கிறதுலே மெடிசனில் டஃபஸ்ட் பாயிண்ட். வந்து அந்த இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் பாயிண்ட். ஆல்கஹால் குடித்தா கல்லீரல் போயிடும்னு சொல்கிறது அந்த டஃபஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறதான் இருக்கிறதுல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒருத்தரை கன்வின்ஸே பண்ண முடியாது. வந்து அந்த டஃபஸ்ட் பாயிண்ட்டையே நம்ம இன்னும் ரீச் பண்ண முடியல. அதில் தான் எங்களுடைய அடுத்த கட்ட இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஷேட் ரெஸ்ட் இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது தான் நீங்கள் அந்த காசல் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க முடியும். இப்போ இந்த பக்கம் இருக்காங்கன்னா இந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் தண்ணி ஷேடு கொடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் தண்ணி ஷேடு கொடுக்காம அப்படியே வச்சுருந்துட்டு நீங்கள் ஈவினிங் 4 மணிக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தி சேம் அட்மாஸ்பியர் எக்ஸ்போஷர். பட் ஆனால் ஒருத்தருக்கு வாட்டர் ஷேட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணலை, அப்போ மனநிலை மாறி இருக்குன்னா இட் இஸ் த ரீசன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். பட் ஆனால் இதெல்லாம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஒரு விஷயம். அப்போ டைரக்டாகவே ரெகுலேஷனுக்கு நம்ம யூரோப்பியன் பேஸ்டாக போகிறது தான் ஒரு லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் அந்த காசல் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் அனதர் டிகேட். அதுக்குள்ளே நிறைய டேமேஜ் நடந்துடும். ஸோ இதில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஹை ரிஸ்க் குரூப்ஸாக இனி வரும் அந்த லிட்ரேச்சரில் நாங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், பிரிக்லின் ஒர்க்கர்ஸ், சால்ட் பேன் அண்ட் காயர் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க தான் ஹையஸ்ட் ரிஸ்க் ஃபார் திஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாத்துக்குமே இயர்லி அந்த சீரம் கிரியாட்டினின் அப்படின்ற மார்க்கரை கண்டிப்பாக கவர்மெண்ட்டை பார்க்க வைக்கணும். அப்போ தான் ஏர்லியராக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவங்கள வாலண்டியராக நம்ம போய் செக்அப் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய எங்கள் ஸ்டடியோட ரெக்கமெண்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.